என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாழ்வு தரும் உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால், அன்னை மரியாளின் ஒரே மகன் இயேசு. அன்னை மரியாள் பெற்றெடுத்த ஒரு மகன், ஒரே மகன் உண்டு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து இந்த அன்னை மரியாளுக்கு நிறைய குழந்தைகள், அநேக குழந்தைகள் உண்டு என்று சொல்லி தவறான செய்திகளை இந்த உலக மக்களிடையே இந்த பிரிவினை சபைக்காரர்கள் பரப்பி கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது, கேட்க முடிகிறது. பிரிந்து போனவர்கள் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சரியாக படிக்காமல், அதை தியானித்து பார்க்காமல், அங்கு சொல்லப்பட்டிருக்கிற உண்மையை அவர்கள் அறிந்து கொள்ளாமல், அவர்களுக்கு அவருடைய பாஸ்டர்கள் கற்றுக் கொடுக்கிற அந்த காரியங்களை வைத்து கத்தோலிக்க திருச்சபையிலே உள்ள மக்களையும் அவர்கள் குழப்பி விடுகிறார்கள். ஆனால் இந்த பைபிளை ஒரு மனிதன் சரியாக வாசித்து அதனை தியானித்து பார்ப்பான் என்று சொன்னால், தெளிவாக அன்னை மரியாள் பெற்றெடுத்தது ஒரே மகன்தான், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்பதை அவன் அறிந்து கொள்ள முடியும். ஆமன் என்பது சகோதர சகோதரிகளே, நாம் இந்த காரியத்திலே அன்னை மரியாளுக்கு அநேக குழந்தைகள் உண்டு என்று சொல்கிற இந்த காரியத்திலே நாம் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சில அடிப்படையான காரியங்கள் பைபிளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் வாசித்து அதை தியானிக்கிற பொழுது இதிலே நாம் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும். அன்னை மரியாள் பெற்றெடுத்தது ஒரே ஒரு குழந்தையை தான், அதுவும் தூய ஆவியினால் பெற்றெடுத்த குழந்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இதை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக சென்று அந்த விளக்கங்களை நாம் பார்த்து நாம் தெளிவை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்திலே நான் உங்களை அழைக்கிறேன். வாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஊடாக சென்று நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அலசி பார்த்து தெளிவை நாம் பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னென்ன சொல்கிறது பாருங்கள். மார்க்கு அதிகாரத்திலே 6வது அதிகாரத்திலே 3வது வார்த்தை சொல்கிறது, இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன்தானே, யாக்கோபு, யோசேப்பு, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். பாருங்கள், இங்கு மார்க் 6:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யாக்கோபு, யோசேப்பு, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இயேசுனுடைய சகோதரர் அல்லவா, அதுபோல இவருக்கு சகோதரிகளும் உண்டு என்று சொல்லி மார்க் 6:3 இந்த வார்த்தைகள் சொல்லுகின்றன. தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது மார்க்கு 3வது அதிகாரத்திலே 31, 32 வார்த்தைகள் என்ன சொல்கிறது என்றால், அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2 வார்த்தைகளிலுமே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவருக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் இருந்தார்கள், அவர்கள்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார்கள் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அதுபோல யோவான் 7 3 முதல் 5 வார்த்தைகள் இப்படி சொல்கிறது, இயேசுவின் சகோதரர்கள் அவரை நோக்கி, நீர் இவ்விடத்தை விட்டு யூதேயா செல்லும், அப்போது உம் சீடர்கள் நீர் புரியும் செயல்களை காண முடியும். ஏனெனில் பொது வாழ்வில் ஈடுபட விரும்பும் எவரும் மறைவாக செயல் புரிவதில்லை. நீர் இவற்றையெல்லாம் செய்வதால் உலகுக்கு உம்மை வெளிப்படுத்தலாமே என்றனர். ஏனெனில் அவருடைய சகோதரர்கள் கூட அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி சகோதரர்கள் சகோதரிகள் என்று வார்த்தைகள் பைபிளிலே காணப்படுகிறது. அதுபோல
மத்தேயு 1:25 சொல்லப்பட்டிருக்கிறது, மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல திருத்தூதர் பணிகள் 1:14 சொல்கிறது, அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இந்த 5 வார்த்தைகள், இந்த அதிகாரங்களிலே காணப்படுகிற அந்த 5 வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவருக்கு சகோதரர்கள் இருந்தார்கள், சகோதரிகள் இருந்தார்கள், அவர்கள் அவரை தேடி வந்தார்கள், அவர்கள் அவர்களோடு இருந்தார்கள் என்று மக்கள் படிக்கிற பொழுது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி காணப்படுகிறது. ஆனால் இதில் குழம்பி போவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு மனிதன் சரியாக வாசித்து அதை தியானிப்பான் என்று சொன்னால் இதனுடைய உண்மை தன்மையை அவனால் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவரோடு கூட அன்னை மரியாளுக்கு இந்த குழந்தைகள் பிறந்ததா என்று நாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாக இல்லை. அப்போ இந்த குழந்தைகள் யாக்கோபு, யோசேப்பு, யூதா, சீமோன் என்று சொல்லப்படுகிற இந்த சகோதரர்களும் இந்த சகோதரிகளும் யாருடைய பிள்ளைகள்? இவர்கள் யாருடைய பிள்ளைகள் என்று நாம் பார்க்கிற பொழுது பைபிள் இதை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமன் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுக்கு பிறந்த ஒரே குழந்தை அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆம், பாருங்கள், ஒரு திருமண நிகழ்வு நடைபெறுகிறது. கானா ஊரிலே ஒரு திருமண நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த திருமண நிகழ்வுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீடர்களையும் அவருடைய தாய் அன்னை மரியாளையும் அந்த திருமணத்திற்கு அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். பாருங்கள், அதை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்க்கிற பொழுது மத்தேயு 2வது அதிகாரத்திலே 1-2 வார்த்தைகள். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் அன்பு சகோதர சகோதரிகளை, மிக முக்கியமான ஒரு நிகழ்வு பைபிளிலே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்த முதல் அற்புதத்தை அரங்கேற்றிய ஒரு திருமண நிகழ்வு. இந்த திருமண நிகழ்வுக்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கார்கள் என்று பார்த்தால், அன்னை மரியாள் இயேசுனுடைய தாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடு கூட அவருடைய சீடர்களும் அந்த திருமண நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே அந்த இயேசு கிறிஸ்துவோடு அந்த அன்னை மரியாளோடு இங்கு சொல்லப்படுகிற இந்த சகோதர சகோதரிகள் அழைக்கப்பட்ட எந்த ஒரு நிகழ்வையும் நாம் இதில் பார்க்க முடியவில்லை. அங்கு அழைக்கப்பட்டிருக்கிறது, அன்னை மரியாளை அழைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அன்னை மரியாளோடு கூட இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் அங்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கு அந்த சகோதர சகோதரிகளை குறிப்பிடப்படவில்லை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தாய், இந்த 2 நபர்களும் அவர்களோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களும் தான் அங்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக காண முடிகிறது. நிச்சயமாகவே ஒரு திருமண நிகழ்வுக்கு ஒரு மனிதனை அழைக்கிற பொழுது, ஒரு குடும்பத்தை அழைக்கிற பொழுது, அந்த குடும்பத்திலே அந்த தாயும் எல்லா பிள்ளைகளும் தகப்பனுமாக அந்த திருமணத்திற்கு போவது ஒரு சாதாரண ஒரு காரியம். ஆனால் இங்கு இந்த திருமண நிகழ்விலே அன்னை மரியாளும் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு அந்த சகோதரர்களையோ அந்த சகோதரிகளையோ இங்கு சொல்லப்படவில்லை. அதுபோல பாருங்கள், இன்னும் அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிற பொழுது இன்னும் தெளிவாக நாம் இதை அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், யோவான் 19வது அதிகாரத்திலே 25-27 வார்த்தைகளிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன நிகழ்வு என்றால், இது ஒரு துக்கமான நிகழ்வு. இது இயேசுவின் இறப்பை பற்றிய ஒரு நிகழ்வு.
இந்த நிகழ்விலே என்ன நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை தெளிவாக நீங்கள் கவனியுங்கள். சிலுவை அருகில் யாரெல்லாம் நின்றிருக்கிறார்கள் பாருங்கள். இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும், மூன்றாவது மகதல மரியாவும். இப்படி 3 மரியாக்கள் இந்த இயேசுவின் சிலுவையின் அருகிலே அவருடைய பாதத்திலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், யாரெல்லாம் நிற்கிறார்கள்? இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும். அப்படி என்றால் இயேசுவின் தாய் மரியா, இயேசுனுடைய தாயினுடைய சகோதரி பேரும் மரியாள் தான். இந்த மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். தெளிவாக கவனியுங்கள் இந்த இடத்திலே இயேசுனுடைய தாய் நமக்கு தெரியும், மரியாள். இந்த மரியாவின் சகோதரி மரியா என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தியாக இருக்கிறது. பாருங்கள், மூன்றாவது யார் இருக்கிறா? மகதல மரியா. இப்படி 3 மரியாக்கள். இந்த மகதல மரியாவை பற்றி உங்களுக்கு தெரியும், 7 பேய்கள் நீங்க பெற்ற இந்த மரியாள். இந்த மரியாளும், அப்போ இந்த 3 மரியாக்கள் ஆண்டவருடைய சிலுவையின் கீழாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாருங்க, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிறார். இந்த அறையப்படுகிற நிகழ்விலாவது அவருடைய சகோதரர்களும் சகோதரிகளும் அந்த இடத்திலே வந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அண்ணனை அவர்கள் சிலுவையிலே அறைகிறார்கள். ஒரு துக்கமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அண்ணன் இறந்து போக போகிறார், இயேசு கிறிஸ்து இறந்து போக போகிறார். எனவே நாம் அந்த இடத்திலே சென்று நாம் அவரை காண வேண்டும், அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயமாக நிச்சயமாகவே அந்த சகோதர சகோதரிகள் அங்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்திலே உண்மையாகவே அவரோடு கூட அந்த சகோதர சகோதரிகள் பிறந்திருப்பார்கள் என்று சொன்னால், அண்ணனை இப்படி அவர்கள் கொடுமைப்படுத்துகிற பொழுது அதை தாங்க முடியாமல் அதை அவர்கள் பார்க்க அங்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்திலே அங்கு அப்படி யாரும் இருந்ததாக சொல்லப்படவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 3 மரியாக்கள் அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இயேசு கிறிஸ்துவனுடைய தாய், 2வது இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தி, 3வது மகதல மரியா என்று சொல்லி 3 மரியாக்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது, பார்க்க முடிகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு காரியம் அங்கு நடக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். பாருங்கள், இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு, தன் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு அவர் சொல்ல போகிற வார்த்தைகளை பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பக்கத்தில் நிற்கிற அந்த சீடரை பார்த்து தாயிட்ட சொல்றாரு, அன்னை மரியாள்கிட்ட சொல்றாரு, இவரே உன் மகன் என்று சொன்னார். உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் அவருடைய தம்பிகள் அல்லது சகோதரிகள், தங்கச்சிகள் அவர்கள் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்வதற்கு எந்த அவசியமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. அப்படி இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டிருக்காது. ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரோடு கூட எந்த ஒரு பிள்ளையும் பிறக்கவில்லை, அவர் ஒருவர் தான். எனவே தான் அந்த சீடரை பார்த்து அன்னை மரியாளிடம் அவர் சொல்லுகிறார், இவரே உன் மகன், இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம் இவரே உன் தாய் என்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவரே உன் மகன், இவரே உன் தாய் என்று சொல்லி உலக மக்களுக்கு எல்லாவற்றுக்கும் அன்னை மரியாளை தாயாக அந்த இடத்திலே அவர் ஏற்படுத்துகிறார்.
மகன் இருந்தால் இந்த வார்த்தைகளை அவர் சொல்வதற்கு எந்த தேவையும் இல்லை. மகன் இருந்தால் அந்த இடத்திலே இப்படி துக்கமான ஒரு காரியம் நடைபெறக்கூடிய இந்த இடத்திலே நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தம்பிகள், சகோதரர்கள், சகோதரிகள் வந்திருப்பார்கள். அப்படி என்றால் அவரோடு கூட எந்த சகோதரனும் எந்த சகோதரியும் பிறக்கவில்லை. அன்னை மரியாளுக்கு பிறந்தது ஒரே ஒரு குழந்தை, அது தூய ஆவியினுடைய ஆற்றலால் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். நிச்சயமாக அவர் ஒருவர்தான். எனவே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இதை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே 3 மரியாக்களை நாம் பார்த்தோம். இந்த 3 மரியாக்கள் யாரென்றும் நாம் பார்த்தோம். பாருங்கள், அந்த வார்த்தை இன்னும் முடியவில்லை. அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். பார்த்தீர்களா? அந்த சீடரை பார்த்து அன்னை மரியாளிடம் சொல்கிறார், இவரே உன் மகன் என்று சொல்லி கொடுக்கிற பொழுது அந்த சீடர் அவருடைய வீட்டிலே அந்த அம்மாவை, அன்னை மரியாளை ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு அவருக்கு சகோதர சகோதரிகள் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த காரியம் நடைபெற வேண்டிய எந்த அவசியமும் அங்கு இல்லை. எனவே அன்னை மரியாளுக்கு தூய ஆவியினுடைய ஆற்றலால் பிறந்தது ஒரே ஒரு குழந்தை, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எனவேதான் நான் முதலிலே உங்கள் தலைப்பிலே சொன்னேன், அன்னை மரியாளின் ஒரே மகன் இயேசு கிறிஸ்து. அன்னை மரியாளின் ஒரே மகன் இயேசு என்று சொன்னேன். இதை இன்னும் நமக்கு தெளிவுபடுத்தும் வழியாக இந்த சகோதரர் சகோதரிகள் இவர்கள் யாருடைய பிள்ளைகள்? யாக்கோபு, யோசேப்பு, யூதா, சீமோன் ஆகியோர், இவர்கள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சகோதரர்கள் யாருடைய பிள்ளைகள் என்று நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அலசி பார்க்கிற பொழுது, புரட்டி பார்க்கிற பொழுது மிக தெளிவாக இவர்கள் யாருடைய பிள்ளைகள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பு இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு அதிகாரத்திலே 27வது வார்த்தையிலே 27வது அதிகாரத்திலே 56வது வார்த்தையிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களிடையே மகதல மரியாவும் யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? இப்போ யாக்கோபு, யோசேப்பு, யூதா, சீமோன் இவர்கள் யார் என்று நாம் பார்க்கிற பொழுது இவர்கள் யாருடைய பிள்ளைகளாம்? அவர்கள் மகதல மரியாவும் யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும். அப்படி என்றால் யோவான் 19வது அதிகாரத்திலே 25, 27 சொல்லப்பட்ட குளோப்பாவின் மனைவியுமான மரியாள்தான் இவர்கள். குளோப்பாவின் மனைவியுமான மரியாள்தான் இவர்கள். அப்போ இவர்கள் யார் என்றால் இவர்கள் அன்னை மரியாளுடைய தங்கச்சி. அப்போ அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தி. இந்த சித்தியினுடைய பிள்ளைகள் தான் இந்த யாக்கோபு, யோசேப்பு, யூதா, சீமோன் இன்னும் சகோதரிகள். எனவே இவர்கள் இந்த மரியாளுடைய, இந்த குளோப்பாவின் மனைவியான மரியாளுடைய பிள்ளைகள் தானே தவிர இவர்கள் மரியாளுடைய, அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் அல்ல என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கிறது. எனவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த பைபிளை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற இந்த குறிப்புகளை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மிக தெளிவாக இதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே நாம் இதிலே ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், அன்னை மரியாளின் ஒரே மகன் இயேசு மாத்திரம்தான். அன்னை மரியாளுக்கு வேறு எந்த குழந்தைகளும் இல்லை. அன்னை மரியாளுடைய சகோதரியினுடைய பிள்ளைகள்தான் இவர்கள். ஆம், இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற பொழுதும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக இந்த சகோதரிகள் இவர் பேரிலே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரிலே நம்பிக்கை அற்றவர்களாக தான் அவர்கள் இருந்தார்கள். நம்பிக்கையற்றவர்களாக தான் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு
அன்னை மரியாளோடு 120 சகோதர சகோதரிகளோடு தூய ஆவி பெருவிழாவிலே, பரிசுத்த ஆவி பெருவிழாவிலே இவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் மனமாற்றம் பெற்றவர்களாய், இந்த நம்பிக்கை இல்லாத இந்த சகோதர சகோதரிகள் மனமாற்றம் பெற்றவர்களாய் அன்னை மரியாளோடு சீடர்களோடு கூட இருந்து தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்ற குறிப்பும் இருக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு முதலிலே சொன்னேன். திருத்தூதர் பணிகள் 1:14 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே, சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு, உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக இந்த சகோதர சகோதரிகள் ஆண்டவர் இயேசுவின் பேரிலே பற்றில்லாதவர்களாக தான், நம்பிக்கை அற்றவர்களாக தான் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது, பெந்தைகோஸ்தே பெருவிழாவின் போது, இந்த சகோதர சகோதரிகள், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சித்தியினுடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் அன்னை மரியாளோடு சீடர்களோடு கூட அந்த அமர்விலே அமர்ந்திருந்து தூய ஆவியை பெற்றுக்கொண்டு அவர்களும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்ற குறிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் நமக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. அன்னை மரியாள் அவர்கள் கன்னி தாய், அவர்கள் கன்னித்தன்மையை இழக்காதவர்கள். தூய ஆவியினுடைய ஆற்றலால் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்தவர்கள். ஆம், எனவே அன்னை மரியாளுக்கு ஒரே மகன்தான், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எனவே தான் இந்த தலைப்பில் நான் சொன்னேன், அன்னை மரியாளின் ஒரே மகன் இயேசு, அன்னை மரியாளின் ஒரே மகன் இயேசு. எனவே நீங்களும் இந்த தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள். இது மாத்திரமல்ல, இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் அன்னை மரியாளை குறித்த ஒரு தெளிவை அவர்கள் பெற்றுக்கொள்ள அது அவர்களுக்கு உதவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.